இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தலைப்போடு கூட சில வேதத்தின் காரியங்களை மாற போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச எல்லாம் இருக்கிறதுல கண்களை மூடி கேன் யூ ஆல் ஸ்பீக் டு லார்ட், நம்ம தேவனோடு கூட பேசுவோம். சரியா 40 நிமிஷம் இந்த சத்தியத்தை கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்படணும். இந்த பிறப்பின் ரகசியம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் என்ற ஒரு தாகத்தோடு அந்த இருதயம் காணப்படும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இதுவரை உங்களை துதித்தோம், ஆராதனை செய்தோம். இதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுதும் நீர் ஒவ்வொரு நல்லுள்ளங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எல்லா தூக்க மயக்கத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்க, எல்லா கனநித்திரையின் ஆவியை எடுத்து போடுங்க. தேவ ஆவியானவர் பேசுகிறத நாங்கள் கேட்கட்டும். அப்படிப்பட்ட சிந்தையை தாங்க உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில் இந்த கிறிஸ்மஸையும் நாம் கொண்டாட ஆமென் சபையாய் கூடி வர கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆமென். வருஷத்தை திரும்பி பார்க்கும் முன்னால் அநேக ஏற்றங்கள் இறக்கங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் முடிவில் இன்னும் ஒரு 6 நாட்களில் இந்த ஆண்டையும் முடிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகபலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம நடத்துனதுக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 7ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் இப்படியாய் வாசிக்கிறோம். வாசிப்போம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென். எதற்கு கன்னிகை கர்ப்பவதி ஆகணும்? ஆமென். இதெல்லாம் கொஞ்சம் வேதத்தின் சான்றுகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது எதற்கு ஆண்டவர் மரியாதை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்லாம் கொஞ்சம் ஆராயும் பொழுது அநேக தீர்க்க தரிசனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாய் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். சரி, இந்த பிறப்பின் ரகசியம் என்ன என்பதை நாம் பார்க்குகிற வேளையில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவனை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தப்போ, பெண்ணும் யாரோட சாயல்? சத்தமாக தான் சொல்லுங்களேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் சொல்கிறேன் நான். ஆண் மாத்திரம் இல்லை, பெண்ணும் தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவ சாயல். அப்போது அவருடைய சாயல் எப்படிப்பட்டதுன்னு ஏசாயா எசேக்கியேல் சொல்கிறாங்க. அவர் பரிசுத்தமானவர். ஆமென். அவர் இருக்கிற இடம் ரொம்ப மகிமையாக இருக்கும். தேவ தம்முடைய பிரசன்னத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போது அதே சாயலாக மனுஷனை படைச்சு எங்கே வச்சார்னா ஒரு விசேஷமான ஒரு இடம் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை வச்சார். ஆமென். போன கிறிஸ்மஸில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் கடைசி வருகை, அதாவது 2ஆம் வருகை எப்படி இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்தோம். இந்த நாளில் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போயிட்டு எதற்காக இந்த சங்கதிகள் நடந்தது என்பதை பார்க்குற வேளையில் ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சாராம்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். தேவ சாயலாகவே மனுஷனை படைச்சிருக்கிறார். எந்த மிருகத்தையோ நோ மேன். ஸோ மனுஷனை மாத்திரம்தான் அந்த சாயலாக படைக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:6 தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்திரீயானவள், ஸ்திரீ என்ன அந்த ஏவால சொல்றாங்க. ஸோ ஏவாலக்கா என்ன பண்ணாங்கன்னா அதான் வாசிக்கிறோம், அந்த விருட்சம் அந்த பழம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து அதை புருஷனுக்கும் கொடுத்தார்கள். சாரம் சாப்பிட்டார். 2 பேரும் ஒரு மீல்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. இதுதான் நடந்த சம்பவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் போது பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம். ஒரு அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு மரம் இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்க. அந்த கனி நீங்கள் புசிக்கக்கூடாதுப்பா, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவங்க புசித்தாங்க. ஆமென். இங்கே கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக இந்த ஒரு வருஷத்தில்
அநேக காரியங்கள் ஆழமாக இருக்கிறது. ஆமேன். மனுஷனுக்கு ஐம்புலன்கள் இருக்குது. உண்மைதானே? ஐம்புலன்கள் என்னென்ன? பார்த்தல், கண்ணு மூலமா பார்க்கிறோம், காது மூலமா கேட்கிறோம், நாக்கு மூலமா சுவைத்தல், அப்புறம் நோஸ் மூலமா முகர்தல், அப்புறமா கை மூலமா தொடுதல். ஒரே வசனத்தில் பிசாசு 5 யூஸ் பண்ணான். ஓகேவா? ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு உள்ள வந்து காரியம் செய்யணும்னா 5 புலன்கள் தேவைப்படுகிறது. வித்தவுட் கான்டாக்ட் he cannot do that. ஒரு தொடர்பு இல்லாமல் பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள ஈஸியாக உள்ள வந்துட முடியாது. இவர் போய் எங்கேயோ கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு வந்து வயிறு வலினா காரணம் அந்த 5 புலன்களில் ஒன்று அவன் யூஸ் பண்ணதுனால இவனுக்குள்ள. இங்கே வாசிக்கிறோம், இவங்க போனாங்க, ஃபஸ்ட்டு கூப்பிடுறாரு சத்தத்தை, வரியாமா ஏவாள் இங்கே வாங்க, இங்கே ஒரு பழம் இருக்குது. கேட்டாங்க அவன் சத்தத்தை. இன்னைக்கு அநேக பேர் இந்த உலகத்தின் பாவங்களில் விழ காரணம் இந்த 5 புலன்களை சத்துரு பயன்படுத்துகிறார். இன்னைக்கு இதெல்லாம் ஸ்கூலோட முடிஞ்சு போயிடுச்சு, 5 புலன்கள் சொல்லி முடிஞ்சிடுறோம். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வருஷத்தில் அழகாக சொல்லுது, அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு. இந்த இடத்துல பார்வை யூஸ் பண்ணுறான். கேட்குறாங்க, பிசாசு கேட்கிறத கேட்க, இதை சாப்பிட்டா நீங்கள் செத்துருவீங்கன்னு சொல்லிட்டாரே, அவன் சொல்கிறத கேட்குறாங்க, வாங்கி சுவைக்கிறாங்க, அப்புறம் அந்த ஸ்மெல் பண்ணுறாங்க, வா சூப்பராக, அது இச்சிக்கப்படத்தக்க. அப்போது அடுத்து வாசிக்கிறோம், அதை தொட்டு அதை சாப்பிடுறத பார்க்குறோம். அங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் இன்னைக்கு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுற, ஒருத்தவங்களை குற்றம் சாட்டணும்னா யார் தெரியுமா சொல்லுவாங்க? ஏவாள். இந்தம்மா சும்மா எல்லாம் பண்ண தப்பு. யாருக்குன்னா ஒருத்தர் பிரச்சனை வந்தால் போதும், அவங்க பண்ண தப்பால பாவம் இன்னி வரைக்கும் நம்ம மேலே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க மட்டும் பண்ணலைங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம கண்களுக்கு முன்பதாக அந்த பழம் இருக்கிறது. ஆமேன். நம்ம கண்களுக்கு முன்பதாக இச்சிக்கப்படத்தக்க உலகம் தரக்கூடிய பாவம் இருக்கிறது. இதிலிருந்து மனுஷனை மீட்டெடுக்கணும். முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளும் சேர்ந்ததை சாப்பிட்டதுனால 2 பேரும் பாவம் செய்தான். வசனத்தில் வாசிக்கிறோம், 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் வாசித்து முடிச்சோம். அவர் 2 பேரும் புசித்தார்கள். அதற்கு முன்னதாக 8ஆம் வருஷத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு, இதுவரை சபைக்கு கண்டினியூஸாக வந்திருந்தவன் எப்போ தொடக்கூடாது தொட்டானோ, பார்க்கக்கூடாதது பார்த்தானோ. ஒரு பாஸ்டர் வந்து தெசலோனிக்கியா பட்டணத்தில் இருந்தார். நீங்கள் யூடியூப்பில் போனால் அந்த சம்பவத்தை பார்க்கலாம். அந்த போதகர் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது இப்படியா சொன்னார், தம்பி உனக்குள்ள ஒரு சத்துரு ஆளுகை செய்யுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பார்க்கக்கூடாத ஒரு காரியத்தை நீ பார்த்திருக்கிற. நீ பார்த்த நபருடைய வீடியோ வந்து அவள் வந்து ஒரு சூனியம் செய்கிற மகள். அவள் நீ வாழ்கிற அதே ஏரியாவில் தான் இருந்திருக்கிறா. நீ பார்க்கிறத அவளும் பார்த்து உன் கண்களின் வழியாய் உனக்குள்ளே அவள் வாசம் பண்ணுகிறாருன்னு சொன்ன உடனே அவன் அப்படியே முட்டி போட்டான். ஆண்டவர் நீங்கள் சொல்கிறது அப்படியே உண்மைதான். அப்போ அவனுக்காக ஜெபித்தார். அவனுக்கு ஒரு விடுதலை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம செய்கிற அநேக காரியம் நம்மை தேவனுடைய சன்னதியிலிருந்து விளக்கிடும். இன்றைக்கி அநேக பேர் ஏன் சர்ச்சுக்கு கண்டினியூஸாக வர்றதில்லை சொல்லுங்கள் பார்க்கலாம்? அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. இன்றைக்கி ஏன் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சன்னதியை விட்டு கொஞ்சம் விலகி போகிறாங்க? ஆண்டவர் நல்லாவே தெரியும். கரெக்டாக வீட்டு நம்பரில் 50 அந்த வீட்டு நம்பரில் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து மாலையின் குளிர்ச்சியானவர்கள் டெய்லி பேசுவார்னு தெரியும். அவர் வர்ற இடத்துல அவங்க அங்கே காணும். அதனால தான் 9ஆவது வசனத்தில் ஆதாமே நீ எங்கே இருக்கிற? இன்னைக்கு அநேக பேரோட வார்த்தையில் வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஒலிக்கட்டும், நீ எங்கே இருக்கிற? கிறிஸ்மஸ்க்குன்னு நான் பார்த்துருக்குறேன்ப்பா, இவ்வளோ நாள் எங்கே போயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆனால் அது டைரெக்டாக ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறார். ஏன்னா நம்ம தேவனுடைய சன்னதியை விட்டு எங்கே போயிட்டோமா? விலகி போயிட்டோம். பார்க்கக்கூடாததை பார்த்ததுனால, சுவைக்கக்கூடாத இன்பத்தை உலகத்தின் சுவைத்ததுனால, தொடக்கூடாத காரியத்தை தொட்டதுனால, பேசக்கூடாததை பேசுனதுனால, 5 புலன்கள் தேவன் கண்ட்ரோல் பண்ணணும். இதை மற்றவன் கண்ட்ரோல் பண்ண இந்த ரிமோட்டை அவன் கையில் கொடுத்ததுனால அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். உன் பார்வை என் கண்ட்ரோல் இருக்கு. நான் எதை பார்க்க சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வெப்சைட்டில் போய் ஒரு அமேசானில் போயிட்டு ஒரு ஃபோனை பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டு வந்துடுறீங்க. ஓகே, அதோட ரேட் இவ்வளோ 8000 போட்டிருக்கு வச்சுக்கோங்க.
திடீர்னு யூடியூப் வரீங்கன்னா எந்த ஃபோனை நீங்கள் அங்கே பார்த்தீங்களோ அதே ஃபோன் பிக் டேட்டா மூலமாக சைடில் ஆடில் வரும். ஐயா இன்னும் அந்த ஃபோனை வாங்கலையா நீ? ஐயோ என்னடா இதில் வருது, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளிப்கார்ட்டோ வேறு ஏதாவது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுங்களா, எல்லாத்துலேயும் ஒரு டிக்கெட் புக் பண்ணுற ஆப்பில் கூட கூகுள் ஆட்ஸில் கீழே இந்த ஃபோன் இன்னும் நீ வாங்கலையா? உலகம் ரெடியாக இருக்கிறது. உன்னுடைய பார்வை எதுவோ அதை அவனுக்கு தேவையானதை கரெக்டாக கொடுத்து அவனை வாங்க வச்சிடணும். அதே போல தான் பிசாசானும் நல்லாவே தெரியும் இவன் எதில் வீக்காக இருக்கிறானோ அவனை விழ வைக்கிறான். அவனோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான், இவனை தேவ சமூகத்தை விட்டு விலக்கணும். அவர்கள் செய்தார்கள், விலகி போனாங்க. ஸோ பாவம் மனிதனுக்குள்ள வந்தது. சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல படித்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். ஆண்டவர் பார்க்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாங்க. யாருமே அங்கே சாரி கேட்கல. இன்றைக்கி அநேக பேரோட லைஃப்பில் நம்ம சாரி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாருன்னா வேறு சாப்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆதாமும் சரி, ஆதாம் என்ன பண்ணார்னா அவர் கையில் இருக்கிற பாரத்தை, நான் இல்லைப்பா ஏவாள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இல்லை சர்பம். அப்போது ஆண்டவர் 3 பேருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்தாங்க. அந்த பனிஷ்மெண்ட்ல தான் அந்த வருஷத்து 3:15 வாசிக்கிறோம். 2 பேருக்கு 2 பனிஷ்மெண்ட் கொடுத்த. ஆதாமே நீ நல்லா உழைச்சதான்ப்பா உனக்கு சாப்பாடு. ஸ்திரீயானவளை பார்த்து சொன்னாங்க, மா நீ பிரசவிக்கும்போது அந்த வேதனை ரொம்ப கொடுமையாக இருக்கும், அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் என்று 2 பேருக்கு 2 கொடுத்துட்டு கடைசியாக நம்ம ஹீரோ வராரு. அப்பா வாப்பா நீ பண்ண எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு சாத்தானை கூப்பிட்டு நிற்க வச்சு அப்போ அவருக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்கிறார். முதலாக தேசப்பாவுடைய பிறப்பை சொன்ன இடம் இந்த இடம். ஆனால் சொன்ன மனுஷனில் சொல்ல ஆண்டவரே அதை சொல்கிறாரு, உனக்கும் ஸ்திரீக்கும். ஃபஸ்ட்டு அங்கே முடிஞ்சிடுச்சு, உனக்கும் ஸ்திரீக்கும். ஏன்னா நீங்கள் தான் 1 to 1 ஸ்டார்ட் பண்ணீங்க. யார் ஸ்டார்ட் பண்ணது? ஏவாளும் சர்பமும். அதனால் உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது, வெயிட் பண்ணு. ஃபஸ்ட் ரவுண்டில் நீ அடிச்சுட்ட ஏவாளை, அவங்க வலையில் விழுந்துட்டாங்க ராஜா. ஆனால் அடுத்த ரவுண்டு வெயிட் பண்ணு. அடுத்து வராரு, உன் வித்துக்கும். அங்கே ஒரு கமா வந்துடுச்சு. அதனால் உனக்கும் ஸ்திரீக்கும் ஒரு இருக்குது, ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீ அவங்கள தோக்கடிச்சிட்ட. அடுத்து அவங்கள தோக்கடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வெயிட் பண்ணு. அடுத்து சொல்கிறாரு, உன் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் பகை உண்டு. அவன் பரிசுத்தமாக வாழ்வான், நீ அசுத்தமாக வாழ்வ. அவன் கூட்டம் தேவனுடைய கூட்டமாக இருக்கும், இது சாத்தானுடைய கூட்டம், அது பரலோக கூட்டம், இது நரகத்தின் கூட்டம். இதுக்கும் செட்டே ஆகாது. வசனத்தை நீதிக்கும் அநீதிக்கும் பகைனா ஆண்டவர் போய் பகை உண்டாக்குறாரா? இல்லவே இல்லை. இந்த இடத்துல பகை இருக்கணும். அவர்களுக்கும் நமக்கும் இசைவு ஏது? எந்த மட்டும் நீங்கள் குந்தி நடப்பீர்கள். எலியா சொல்றார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால். இந்த இடத்துல நமக்கு பகை, அது நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும். அந்த இடத்துல நம்ம இசையக்கூடாது. ஆமென். அப்ப ஆண்டு சொல்றாரு, பகையை நான் உண்டு பண்ணியிருக்கிறேன்ப்பா. அவர் உன் தலையை, ஒரு சீக்கிரட்டே சொல்றாரு, அவர் உன் தலை. அவனுக்கு தலை புரியல, அந்த வார்த்தையே புரியல. யாரா இருக்கும்? அப்போ பெண்ணின் வயிற்றில் பிறக்கிற யாரோ வந்து என் தலை நசுக்குவான்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சுக்க ஒரு குழு மட்டும்தான் கொடுத்தாரு. நீ அவர் குதுங்காலே நசுக்குவார். அது சம்போதனை வீடியோவில் போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் எடுக்கும்போது அந்த சர்பம் ஏசப்பாவுடைய காலின் மேலே ஏறி அப்படியே போகிறத பார்க்கலாம். அந்த வயிற்றின் பகுதி அவருடைய குதுங்கால் மேலே அப்படி ஏறி போகும்போது அந்த வார்த்தை அழகாக பிக்சரைஸ் பண்ணுறாங்க. நீ அவர் குதுங்கால நசுக்குவாது. அந்த கால் மேலே அந்த சர்பம் அந்த பிக்சர்ல காட்டுறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை ஆண்டவர் முன்னாடியே இதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் நல்லாவே நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஸோ அவனும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான், அது யாராக இருக்கும். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோமானால், முதல் மனிதனாய் பீலையாம், அந்த வார்த்தையை முதல் தீர்க்கதரிசியாய் ஆண்டவருடைய பிறப்பை சொன்னது யார் தெரியுமா? பீலையாம். அப்போ என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவனாகிய பீலையாம். அப்போ கண் திறக்கப்பட்டனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆதாம் ஏவாளுடைய கண்கள் மூடப்பட்டது. அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது அவங்க தேவனை பார்க்க முடியல. ஏன்னா அவர்கள் மேல இருந்த மகிமை உரியப்பட்டது. மாம்சத்தினால தான் அவங்களோட சரீரம் முழுதுமாக இருந்தது. அந்த மகிமை போனதுனால ஆண்டவரே ஃபஸ்ட்டு டெய்லராக அவங்களுக்கு ஒரு தோல் உடைய செஞ்சு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கண் மூடின
ஆமென். பிள்ளைகள் நடுவில் ஆண்டவர் சில மனிதர்களை செலக்ட் பண்றார். அதுல ஒருவன் தான் பீலையாம். தீர்க்கதரிசியாக பீலையாமுக்கு கண் திறக்கப்படுகிறது. பரலோக தரிசனத்தை பார்க்கிறாரு. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். இந்த அவர்ன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை கண்ட கண் திறக்கப்பட்ட பீலையாம் அழகா சொல்லுறாப்பா, அவரை நான் காண போகிறேன், அவரை தரிசிக்க போகிறேன்னா அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ 1000 வருஷங்கள் பின்பதாக அது சம்பவிக்க போகிறதுனா சம்பவிக்க போகிற காரியம் ஒரு பெரிய படமா என் கண்முன்னாக இருக்குதுன்னு சொல்லி அதை எழுதுறார். சமீபமாய் அல்ல, அதோட அடையாளம் என்னவென்றால் ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அப்ப அழகா சொல்றாரு, ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற வேளையில ஒரு நட்சத்திரம் உதித்தது. ஹல்லேலூயா. செங்கோல்னு சொல்லும்போது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை கூப்பிட்டு 12 பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ஒருவருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது 10ஆம் வசனம் யூதாவை பார்த்து சொல்றாரு. ஆதியாகமம் 49 10ஆம் வசனம், சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு அங்க என்னாகமத்துல பீலையாம் சொன்ன செங்கோல் யார் மூலமாய் வருகிறது என்றால் யூதாவின் மூலமாய் வருகிறத யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவின் கையில் இருக்கும். அதனால்தான் அவர் யூத ராஜசிங்கம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 3 செட்டா 14 இருக்கிற வேளையில அதுல யூதாவின் வம்சத்துல யூத ராஜசிங்கமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறத பார்க்க அநேக தீர்க்க தரிசனங்கள் நடக்கிறது. ஆமென். ஸோ எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. அவர் பிறக்கும் வேளையில என்ன நடக்கும், நட்சத்திரம். ஆமென். அவர் எந்த வம்சத்துல எந்த கோத்திரத்துல பிறப்பாங்கன்னு தீர்க்கதரிசிகள் திட்டமா சொல்லிட்டாங்க. ஆமென். ஏசாயா 7:14 அவருக்கு இம்மானுவேல்னு பேரிடுங்க. ஏன்னா தேவன் மனுஷனோடு இருக்க போகிறாரு. ஏன்னா மனுஷன் தேவனோடு இருக்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை இழந்து விட்டான். ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில தேவன் ஆதாமோடு ஏவாளோடும் சஞ்சரித்தார். எப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாங்களோ டெய்லி அவங்களுக்கு ஆண்டவரோடு இருந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டார். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நீங்கள் தேவனோடு இசைந்திருந்தா உங்கள் அப்பாயின்மெண்ட் கண்டினியூ ஆகும். தேவனோடு இசைவு இல்லை, சபையோடு இல்லை, தேவனோடு வார்த்தையோடு இல்லைன்னா இந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிடும். ஒரு வாட்டி அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிட்டு ஒரு பெரிய பிரேக் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்குலாம் புரியுற மாதிரி நான் எளிமையாக சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு. அப்போது இங்கே வாசிக்கிறோம், கோத்திரங்கள் சொல்லப்பட்டது, தீர்க்கதரிசனங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றும் வண்ணமாக இந்த காரியம் நடக்கிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். அதே ஏசாயா அதிகாரத்தில் 7:14 வாசித்தீங்களே. ஸோ இங்கே ஒரு கன்னிகை, ஏசாயா 7:14 வாசிப்போம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஓகே, இந்த சம்பவத்தை அடையாளத்தை கொடுப்பார். எதற்கு இந்த அடையாளம்? இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறதுன்னு அந்த அதிகாரக்குள்ள வாசிக்கும் பொழுது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஏசாயாவும் அவருடைய மகனாகிய சேயர் யாசூப், ஏசாயாவுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. ஸோ ஏசாயும் அவருடைய பிள்ளையும் ராஜாவின் இடத்துல போய் இந்த அடையாளத்தை அழகாய் சொல்றாங்க. 7:3 750 ஆண்டுகள் கிறிஸ்து பிறப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த ஏசாயாவுடைய வார்த்தையை இப்படியா வேதகம் அப்படியே பதிவிடுகிறது. அப்பதான் வாசிக்கிறோம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவாள். ஏன் இந்த கன்னிகை ஆண்டவர் சூஸ் பண்றாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் அந்த பஞ்சாயத்து இன்னும் முடியல, நீ தானே அவளை தோக்கடிச்ச, அந்த ஸ்திரியை வைத்து நான் கதையை முடிக்க போகிறேன். புரியுதுங்களா? உனக்கும் ஸ்திரிக்கும் ஆண்டவர் செலக்ட் பண்ணும் பொழுது கர்த்தர் மரியாதை செலக்ட் பண்ணார். அவர் மேல அந்த கிருபை கிடைக்கிறது. அப்போ வசனம் அழகா சொல்லுது, உனக்கும் ஸ்திரீக்கும். அப்போ அந்த ஸ்திரீ யார் என்றால் அவர் கன்னிகையா இருக்கணும். அவள் ஆண்டவரால் செலக்ட் பண்ணப்பட்டவர், மனுஷனால தீட்டுப்படாதவள், பார்வையினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதவள், ஐம்புலன்களால் தீட்டுப்படாதவள். நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ஐம்புலன்களால் தீட்டுப்படுவாராகில் she won't be get selected. அவரால் கர்த்தர் செலக்ட் பண்ண சான்ஸ் இருந்திருக்காது. ஆனால் இவள் தன்னை காத்து கொண்டு தன் வாலிப பிரயாத்தை தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் மரியாதை செலக்ட் பண்ண. அப்போ அந்த வார்த்தை அழகா வேதாகமத்தில் வாசிப்போம். அந்த வார்த்தை வசனத்தை திருப்பிமா. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, அவள் கன்னிகையா இருப்பா, அவ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன்
நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த சம்பவம் நல்லாவே நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவருடைய பிளான், இந்த சத்ருவை நான் தோற்கடிக்க இந்த மேரியை, இந்த மரியாளை நான் செலக்ட் பண்ணுகிறேன். ஆண்டவர் ஒரு மனுஷரையே செலக்ட் பண்ணுறார். ஷீ இஸ் நாட் காட். அநேக பேர் தவறாக எடுத்துக்கிறோம். ஓகே, மரியாளுக்கு கிருபை கிடைச்சதுனால மரியா மூலமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிடலாம். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு அநேக பேர் அருள் நிறைந்த மரியாளே வாழ்க, உண்மைதான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. ஸ்திரீகளுக்குள்ளே நீ விசேஷித்தவள், உண்மைதான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே தான் இடிக்குது, என்னை இல்லாமல் ஒருவனும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? என்னை இல்லாமல் ஒருவனும். அப்போ என்ன அர்த்தம்? என்னை இல்லாமல், என்னை இல்லாமல் என் தாயாகிய மரியாளை இல்லாமல் போட்டிருக்கணும்ல, அங்கே சொல்லலை. அப்போது ஆண்டராகிய தேவன்கிட்ட போகணும்னா வேற பைபாஸ்லாம் இல்லை. ஆண்டராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டாலே போகுது. அந்த சங்கதிக்கு பின்னாடி வரலாம். சரி, யாரை செலக்ட் பண்ணார் ஆண்டவர்? நான் ஷார்ட்டாக முடிக்க விரும்புகிறேன். மரியாளை. அது மாத்திரமல்ல, எந்த இடத்துல பிறக்க போகிறார்னு, அவர் பிறப்பது 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மீகா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு வரலாற்று. இஸ்ரவேலை ஆள போகிறவர் சீக்கிரட்டா சொல்றாருங்க. இஸ்ரவேலை ஆள போகிறவர் அவர் பிறக்கிற இடம் பெத்லேகமா இருக்கிறது. பிறக்கும் இடத்தையும் ஆண்டவராகிய பிறப்பதற்கு முன்பதாக வேதாகம் அழகாக ஒரு காலம். ஆமென். மீகா ஏசாயாவுடைய ஜூனியர். ஏசாயா 750 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தார்னா மீகால் 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தப்போ அவர் சீனியர். 50 வருஷத்துக்கு அப்புறமா மீகா பிறந்து அந்த வார்த்தையை, ஆண்டவருடைய பரலோக தரிசனத்தை சொல்றதை நம்மளால வாசிக்க முடியும். ஏசாயா 9:6 இப்படியா ஏசாயா சொன்ன வார்த்தையும் நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. இதுவரை இம்மானுவேல் மட்டும்தான் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, ஏசாயாவுக்கு 7ஆம் அதிகாரத்தில் இம்மானுவேல் என்று சொன்ன தேவன் 9ஆம் அதிகாரத்தில் அவர் இம்மானுவேல் மாத்திரமல்லன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறார். இந்த வசனத்தை இங்கே வந்திருக்கிற யாரும் மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கன்னா, இந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெயர்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் அந்த பெயரை நாம் பயன்படுத்த ஏதுவாக இருக்கு. எல்லாம் சேர்ந்து உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6. சின்ன பிள்ளைங்க கூட உங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இப்படியா வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். என்ன வாசிக்கிறோம்? நமக்கு ஒரு பாலகன்னா குழந்தை பிறந்திருக்குது. ஆமென். பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் அந்த ஜெண்டரையும் சொல்லிட்டார். அது ஆண் அல்ல, சாரி, அது பெண் அல்ல, ஆணா இருக்கும். அப்ப ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய கர்த்தத்துவம்னா மனிதத்துவம், கர்த்தத்துவம், மிருகத்துவம், அந்த மாதிரி சொல்லி அநேக மனுஷனுடைய காரியங்கள்லாம் மனிதத்துவம். கர்த்தத்துவம்னா கர்த்தருக்கு ஏற்ற குணாதிசயங்கள் யாருக்கு இருக்கிறதோ, கர்த்தருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கிறதோ, வல்லமை இருக்கிறதோ, அதுதான் கர்த்தத்துவம். வசனம் சொல்லுகிறது. அவர் மனுஷனா பிறந்தாலும் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், அவருடைய பாரம் தேவனுடைய அவர் மேல இருக்குதுன்னு சொல்லல, அவர் தோளின் மேல். ஏன்னா அவர் மரிக்கவே இந்த பூமியில பிறந்தார். ஏதோ 33 வருஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு வரலங்க. அது ஒரு பெரிய பாரம். அதனால தான் மரிக்கும். ஆண்டவரே, இந்த பாரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்ய அந்த வார்த்தைகளை சொல்றதை நம்மளால கேட்க முடியுது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தத்துவத்தோடு இந்த பூமியில வந்தாரு. இதுக்கப்புறம் அந்த சீக்கிரட்டுங்க சொல்றாரு, அவர் நாமம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர். அநேக பேர் மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு சீக்கிரட்டுங்க, உங்களுக்கு ஆலோசனை ஆமென் கர்த்தர் கொடுப்பாராக. அது பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் நினைக்காத காரியம், நினைக்காத வேலையில் அது அழகாய் நடக்கும். ஆமென். மனுஷன் சொல்கிறதெல்லாம் சம்டைம்ஸ் ஓகே, ஃப்ளூக்கில் எல்லாம் ஆகிடும். சம்டைம்ஸு செல்ஃபே எடுக்காது. என்னடா இவங்க சொன்னாங்க, ஒன்றுமே நடக்கலையே. அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ஆலோசனை மனுஷரிடத்தில் பிறக்குமானால் அது வாய்க்காதது. கர்த்தரிடத்தில் பிறக்கும் போது அது வாய்க்கும். இந்த நாளில் இந்த இம்மானுவேல் என்னோட நாமங்களை அறிந்து கொள்ளும் போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் நாமம் என்ன? ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய குமாரன் தானே வரணும். ஏன் நித்திய பிதான்னு வருது? ஒரு கேள்வி கேட்கலாம்ல, நான் கன்ஃபியூஸ் பண்ண வரல. அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரன். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்போ என்ன போட்டிருக்குது? குமாரனை. மேலே பார்த்தோம், நமக்கு ஒரு குமாரன். ஒரே மனுஷனுக்கு குமாரன்னு சொல்றாங்க. இங்க என்ன வாசிக்கிறோம்?
நித்திய பிதா. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பிதாவாகிய தேவன், அதனால தான் முன்னாடி அந்த வார்த்தையை வாசித்தோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவனை அசால்ட்டாக போய் யாரும் பார்த்துட முடியாது. ஆமென். மோசே அந்த மலையின் மேலே ஏறி போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த இடம் முழுவதும் என்னுடைய மகிமையால் நிறைந்திருக்கும், மலையை தொடரவும் கூட செத்துருவான், ஏன்னா அவனால் அதை பார்க்க முடியாது. மோசே ஆண்டவர், நானும் உங்களை பார்க்க ஆசை. மோசே அது முடியாதுப்பா, என்னை பார்ப்பது என்னுடைய பவரால், என் கையினாலே சூரியனை சிருஷ்டித்தேன், சூரியனை உன்னால் பார்க்க முடியாது, சூரியனே சிருஷ்டித்தனால உன்னால் பார்க்க முடியுமா? அப்போ ஆண்டவர் மனுஷங்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டுட்டாரு, அந்த மகிமை அவனுக்கு கொடுத்தாரு. ஆதாம் ஏவாளும் அந்த மகிமையை இழந்துட்டாங்க. அந்த மகிமையை மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கணும். உனக்கும் ஸ்திரீக்கும் முடிஞ்சிருச்சு, மத்தியால வச்சு அதை முடிச்சிட்டாரு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அந்த பகை அவனை தோற்கடிக்கணும். எவன் முதல் மனிதனாகிய ஆதாமை தோற்கடித்தானோ, இரண்டாவது ஆதாமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வந்து சொல்றாரு, நான் வரப்போகிறேன், நான் அவனை என்கவுண்டர் பண்ணி அவனை நான் தோற்கடிப்பேன். இப்பதான் அந்த வார்த்தை வருதுப்பா. பிதாவாகிய தேவனே தம்முடைய குமாரன் மூலமாய் இந்த பூமியில வந்து மனிதனை சிநேகித்தார். அதனால தான் அவர் நித்திய பிதா. புரியுதுங்களா? அவருடைய நாமம் நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த வார்த்தையை நல்லா உங்க இதயத்தில் யோசிச்சு கொள்ளுங்க. அதனால தான் யோவான் 1:1 யோவான் டிஃப்ரெண்டானவர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவனுடைய பிறப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க, தாவீதின் வம்சத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, அந்த பிறப்பின் ரகசியத்தை எல்லாம் முதல் 2-3 அதிகாரங்களை சொல்லியிருப்பாரு. ஆனால் யோவான் தேவனுக்கு இயேசுவுக்கு அன்பாக இருந்தவர், எல்லா பரலோக சாரம்சங்களையும் உள்வாங்கினவர். அவர் அதிகாரத்தை எழுத துவங்குறாருங்க. ஆதியாகமம் 1:1 என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்களோ, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆமென். அதே வார்த்தையை போட்டு யோவான் 1:1 இவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது. அதை ஈக்குவல் பண்ணி காண்பிக்கிறார். ஆமென். ஆண்டவர் வார்த்தையாக இருந்தது. இந்த வசனத்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்ததுன்னா, அப்ப அந்த வார்த்தையா யார சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்றார். ஆதியிலே ஆண்டவராக பூமியை சிருஷ்டிக்கும் போது என் பிதாவின் வலது பரிசத்தில் நான் இருந்தேன்னு வசனத்துல வாசிக்கிறேன். ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கல, ஃபாஸ்டா நான் போக விரும்புகிறேன். நீங்க வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, முதல் வார்த்தை இருந்ததுவா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அடுத்து வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்த வார்த்தை மாம்சத்தின் உருவெடுக்கிறது. அதுதான் நாம் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிற இந்த நாள். அவர் தேவனோடு இருந்தார். ஆமென். அப்போ என்ன பண்றாராம், தேவனாய் இருந்தவர் மனித ரூபம் எடுத்து, அதான் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சத்தின் ரூபம் எடுத்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. அதுவரை ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளோடு நேருக்கு நேர் பேசி கொண்டிருந்த தேவன் ஒரு பிளானை மாத்துறாரு. இதுமேல்ட்டு நான் வெளியே இருக்க போறதுல அவனுடைய வாழ்க்கையில 5 புலன்களை வைத்து சத்ரு அவனை தோற்கடித்தான். அந்த 5 புலன்களை மனிதனால் காத்துக்கொள்ள முடியவில்லை. நான் உள்ள வரேன்டா, இனி ஏதேன் தோட்டம் நீ தேடுற எந்த இடத்துல. அதனால தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டம் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று அறிஞர்களால கண்டுபிடிக்க முடியல. they can't find the location of ஏதேன். ஏதேன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியல. அங்க பைசோன் கீகோன் ஆறுகள்லாம் ஓடுறதுனால ஒருவேளை டர்க்கியா இருக்குமா, சவுதி அரேபியா இருக்குமான்னு ஒருவேளை இருக்குமான்னு கணக்கு போடுறாங்களே தவிர ஆண்டவர் மறைச்சிட்டார். ஏன் கர்த்தர் அந்த இடத்தை மறைச்சாரு? ஏன் கேருபீன்களை வச்சு அதை வேலி அடைத்தார்? சுடர்வெளி வீசுகிற கேருபீன்களை வச்சு அந்த இடத்த வேலி அடைச்சிட்டார். இனி ஒருத்தனை உள்ள போக முடியாது. God has a alternative plan. ஒரு அடுத்த பிளானை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னன்னா, நான் அவர்களோட பேச ஒரு இடம் தேவையில்லை, நான் இருக்கிறது அவர்களுக்குள்ளே, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு சொல்லி பவுல் அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த பிளானை மாற்றி சொல்றாரு. இங்க வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்போம். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த கிறிஸ்மஸ் நாள் எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அந்த இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ண. கையை பிடிச்சி மற்றவங்களை கையை பிடிச்சி, பக்கத்தில் உங்களை 2 கை இருந்ததுன்னா 2 பேரை பிடிங்க பார்க்கலாம். ஆமென். சின்ன பிள்ளைங்களாம் பிடிச்சி, அவர் உனக்குள்ள வாசம் பண்றார். தைரியமா சொல்லுங்க, உங்க மூஞ்சப்பா, உங்களுக்குள்ள ஏசப்பா வாசம் பண்றார். ஹல்லேலூயா. நீ கவலைப்படாத,
நீ பேர் கஷ்டத்தோடு வந்திருந்தா சொல்லி கவலைப்படாத, அந்த இயேசு உனக்குள்ள கிரியை செய்வார். வாசம் பண்றவர் சும்மா இருப்பாரா? ஹல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறோம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார்னு போடலங்க, பண்ணினார். அப்போ இந்த வார்த்தை எழுதும்போது யோவானுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணினார், அவர் நமக்குள்ளே. நான் இன்னைக்கு சொல்றேங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்றாருங்க. அதில் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ள ஏசப்பா வாசம் பண்ணுகிறார், அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. அவருடைய மகிமையை கண்டோம். எந்த மகிமையை? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் டைரக்டா பார்த்தாங்களோ, ஆபிரகாமால பார்க்க முடியல, மோசேவால தன்னுடைய கண்களினால பார்க்க முடியல. யோவான் சொல்றாரு, அந்த மகிமை நான் வெளியே தேட மாட்டேன், அந்த மகிமை எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்கும்போது எனக்குள்ள அந்த மகிமை கிரியை செய்கிறத என்னால பார்க்க முடியும். வசனம் சொல்றது, அந்த மகிமை கண்டோம். அந்த மகிமை பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பான மகிமையை போல இருந்ததுன்னு அவர் சொல்ற சங்கதிகள்லாம் நடந்தது நல்லா தெரியும். ஆமென். ஸோ அவருடைய நாமம் நித்திய பிதா, சமாதான பிரபலம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆமென். யோவானில் 1:13 வாசிட்டீங்களா ஒரு வாட்டி? அந்த எப்படியாக 1:11 1ஆம் அதிகாரம் யோவான் 1:12-13 வாசிச்சிருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். இப்பதான் ஒரு சீக்கிரட்டை சொல்றப்பா, அவர் வந்துட்டாரு, அவர் மனுஷனுக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. எனக்கு அந்த பெரிய ஸ்லாக்கியம் கிடைக்குமா? ஆமென். அவர் பிதான்னு சொல்றோம். நான் எப்படி அவருடைய பிள்ளையா இருக்க முடியும்? நான் எருசலேமில் பிறக்கல, என்னுடைய கோத்திர பிதாக்கள் யூதாவின் வம்சத்தில் வந்து பிறக்கல, அவங்க இந்திய தேசத்துலாம் பிறந்திருக்கிறாங்க. நான் எப்படி பரலோக தேவனுக்கு பிள்ளையாக மாற முடியும் என்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா, அவருடைய பிள்ளையா மாறணும்னா இந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படியாக அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய். 13ஆம் வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச இரத்தத்தினாலாவது. அப்ப ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ இயேசுமாவுடைய பிள்ளையாய் மாறணும்னா உன் சரீரத்துக்குள்ள ஓடுகிற ரத்தம் தேவையில்ல. ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவன் தேவனாலே. அப்ப தேவனாலே எப்படி நான் பிறக்க முடியும்னா 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதையும் சொல்றாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அவருடைய நாமத்தின் மேல உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா, அந்த நாமத்தை தான் பார்த்தோம், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். எந்த மகிமையை ஆதாம் ஏவாள் இழந்தாங்களோ அந்த மகிமையை அவர் எனக்குள்ள பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் போய் ஏதேன்னு தேடணும்னு அவசியம் இல்லைங்க, அந்த மகிமை எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். அதை சொல்றாரு இந்த வார்த்தையை, அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை திரள்ச்ச கோடி ஜனமா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் பரலோகம் ஒரு சீலை கொடுக்கும், இவன் தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளையா இங்க அமர்ந்து இருக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாம் 3 வாட்டி சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. சத்துரு முகம் சுழிக்க, அவன் தோற்று போக, அவன் மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்க, சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. அதான் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரத்தோடு அமர்ந்து இருக்கிறோம். சரி, அந்த சம்பவம் எப்படி நடந்தது? மத்திய வேதத்தை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அதுக்கு நடுவில் ஒரு 400 பேஜ் வச்சிருக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு பக்கம் வச்சிருந்தோம்னா 400 பக்கம் எம்டியாக வச்சிருக்கணும். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கணும். ஏன்னா மல்கியா கடைசியாக அந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது பரலோகத்திலேருந்து ஆண்டவர் மல்கியாவோட பேசினார். 400 வருஷம் பரலோகத்துக்கும் பூமிக்கும் லாக்டவுனை போட்டுட்டாங்க. எந்த வார்த்தையும் அங்கேருந்து இல்லை, இங்கேருந்தும் அங்கே போக முடியல. அதான் 400 வருஷம் வேதாகமத்தில் இருண்ட காலம் காணப்பட்டது. ஆமென். 400 வருஷம் வேதாகமத்தில் இருண்ட காலம் எப்போனா, மல்கியாவிலேருந்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் எழுதுகிற வரைக்கும் பரலோகம் திறக்கப்படலை. பரலோகத்திலேருந்து தூதர்கள் கீழே வரல, எதுவுமே இல்லை, கான்டாக்டே இல்லாத ஒரு நிலைமையாய் வேதாகமத்தில் 400 ஆண்டுகள். ஏன் இந்த 400 ஆண்டுகள்னா, இதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 ஆண்டுகள் அடிமையாக இருந்தாங்க. அப்போ மோசே வர்றதுக்கு காத்திருந்தாங்க. ஒன்ஸ் மோசஸ் வந்த உடனே அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய விடுதலை. அதே போல் 400 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். வானம் திறக்கிறது, கேப்ரியல் வந்து இறங்குகிறார். 1:28 மரியாதை பார்த்து அந்த சங்கதியை சொல்றாரு, கிருபை பெற்றவளே. லூக்கா 1:28 இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே என்ன சொல்றாங்களா? இல்ல சேர்ந்து சொல்லுங்க, கிருபை பெற்றவளே
நீ வாழ்க. கர்த்தர் உன் கூட வந்து இருக்கிறாருமா. ஹalleluya. எந்த கர்த்தரை விட்டு மனிதர்கள் தூரம் போனார்களோ, வானம் 400 ஆண்டுகள் அடைக்கப்பட்டதோ, அந்த எல்லாம் முடிகிறது. கர்த்தர் இறங்கி வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்மா. 35ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆமென். உன்னிடத்துல பிறப்பது தேவகுமாரன் எனப்படும் சொல்லி 35ஆம் வசனத்துல வாசிக்கும். 37ஆம் வசனத்துல இதெல்லாம் அவங்க கேட்கும்போது மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு சங்கடம், ஒரு பயம். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே, ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அவள் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றான். இன்னைக்கு நீங்க சொல்லல பழக, என் வாழ்க்கையில ஏசப்பா பிறக்கணும், என் பிள்ளையோட வாழ்க்கையில ஏசப்பா பிறக்கணும்னா நான் விசுவாசிக்கணும். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரோட பிள்ளைகளாக முடியும். விசுவாசத்தினால ஒரே ஒரு வார்த்தையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றாங்க, தேவனால கூடாத காரியம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. எப்பப்பெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் வருகிறதோ, உபத்திரம் தலை தூக்குறதோ, கடன் பிரச்சனையா, எதுவுமே முடியல, சொல்லுங்க முழங்கால் படிட்டு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமேல, அதை அவர் பார்த்து கொள்ளுவார். ஹalleluya. இதோ நான் தேவனுக்கு அடிமைன்னு சொல்லும்போது கர்த்தர் கிரியை செய்தார். ஆமென். அந்த அதிகாரத்தில் வாசிக்கிற லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த இடத்துல தான் அன்று ராத்திரியிலே மைக்ல வாசிங்க, ராத்திரியிலே வயல்வெளி தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை. ஸோ இந்த சங்கதி வானம் திறக்கப்படுகிறது. காபிரியல் வந்து அந்த வார்த்தையை சொல்றாங்க. மற்ற ஜனங்களுக்கும் அந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும். இது நம்ம மேல விழுந்த கடமை. தேனோ யோசேப்புக்கு தெரியும், மேரிக்கு தெரியும், குழந்தை பிறந்து இருக்கிறது, முன்னணியில் கலந்துருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரிந்திருக்கிறது. இதே மிட்னமலியில் 1700 வீடுகளுக்கு தெரியல. நம்மில் விழுந்த கடமை. ஆமென். வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தியை உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கும்படி தேவதூதன் இறங்கி 11ஆம் வசனத்துல, இன்று ராத்திரியிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே அந்த தேவதூதர்கள் வந்து சொன்னதாக கேட்கிற. இப்படியாக 13ஆம் வசனத்துல அந்த சனமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தூதன் வந்து சொல்லுகிறாங்க. அதுவரை எல்லாரும் வெயிட் பண்ணிட்டாங்க. இதுவரை எங்களோடு கூட இருந்த எங்க இயேசுப்பா இப்ப எங்க வந்திருக்கிறாரு? பூமிக்கு வந்திருக்கிறாரு. நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஏன் இவ்வளோ சந்தோஷம், ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம், ஏன் இருதயத்தில் இவ்வளோ மகிழ்ச்சினா 2023 ஆண்டுகளுக்கு முன்னதாக பரலோகம் களி கூர்ந்தது. அதை நினைவு கூறுகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் 25ஆம் நாடு, சில குழப்பவாதிகள்லாம் இருக்கிறாங்க, 25ஆம் தேதி தான் பிறந்தாங்கன்னு தெரியுமா? ஏதோ ஒரு நாளுப்பா குளிர்காலத்தில் பிறந்தாருன்னு வேதம் சொல்லுது. கிரெகோரியன் கேலண்டர்னு ஒரு கேலண்டர் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்தது. அவர் பிறந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நீ கண்டுபிடிச்ச கேலண்டர் எப்போ? ஜனவரி பிப்ரவரிலாம் எப்போ வந்ததுங்க? 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான். வருஷங்கள் வந்தது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வரலாற்று அறிஞர்கள் சும்மா அந்த டேட்டை ஃபைனலைஸ் பண்ணல. அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ், அவங்க எழுதியிருக்கிற ஆட்களுடைய சூழ்நிலைமை எப்படி இருந்தது, அதே போல் இருக்கிற நாள் இன்றைய காலகட்டத்தில் எதுக்கு ஒத்து போயிருக்குன்னு பிளான் பண்ணி அந்த நாளை டிசம்பர் 25 அவங்க வரையறைச்சாங்க. ஸோ அதனால தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்னா, அந்த க்ஷணமே தேவதூதன் அந்த வார்த்தை சொல்ல, இதோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்னு சொல்லுற ஒரு நற்செய்தி சொல்லும் போதே அந்த க்ஷணமே அப்படின்னா பரலோகம் காலியாக இருக்கிற ஒரே செகண்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. ஏசப்பாவுக்கு வாழ்த்து சொல்ல போகிறேன். ஆமென். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதன் உடனே வானம் ஃபுல்லா திறக்கப்பட்டுச்சு. இந்த மனிதன் பூமிக்கும் பரலோகத்துக்கும் இருக்கிற தடை, ஒரு கிளாஸ் நம்மளால பார்க்க முடியல, அந்த தடை நீங்கினதுனால இவங்க பார்த்து பயப்படுறாங்க. பரம சேனையின் திரள் முற்றிலுமாக நிற்கிறது. தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஐயா இந்த பிறப்பு நாளில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஏசப்பா நமக்காக பிறந்ததுனால, நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால, பிதாவாகிய தேவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இவர்களை நான் தெரிந்து கொண்டேன், இவர்களை என் பிள்ளையின் மூலமாய் மீட்டெடுத்தேன் என்று தேவனுக்கு ஒரு மகிமை அன்றாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்புறம் பூமியிலே சமாதானமும். எந்த ஆதாமும் ஏவாலும் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் திருப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஐயா அவங்களுக்கு மாலையின் வேலை தான். இன்னைக்கு உனக்கு அப்படி இல்லை, கண்டினியூஸாக உங்க கூடவே இருக்க போகிறேன். சரி சொல்லுங்க, எப்பொழுதும்
உன் கூடவே உனக்குள்ள இருக்க போக. அதை சொல்றாரு, மனுஷன் மேல ஒரு பிரியம் உண்டாகி, மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுடுறோம். இந்த பிறப்பின் நற்செய்தியை நான் மட்டும் தெரிந்து கொண்டேன் இல்லைங்க. கடைக்கு போங்க, ஒரு 4 கிலோ கேக்கு வாங்குங்க. சும்மா சொல்கிறேன் ஒரு அட்லீஸ்ட் 2 கிலோ 500 ரூபாய், 4 கிலோ போடுங்க. 8 உங்கள் பக்கத்தில் யார் ரட்சிக்கப்படலையோ போங்க, இயேசு உனக்காக பிறந்திருக்கிறார், ஒரு வார்த்தை செய்தியை சொல்லுங்கள். இந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது வேறு எந்த நாளிலும். சும்மா போய் குட் ஃப்ரைடேல கொடுக்க முடியாது. திஸ் இஸ் தட் டே. ஸோ விட்டுடாதீங்க கிடைக்கிற சான்ஸ். ரட்சிக்கப்படாது யார் இருக்கிறாங்களோ, எனக்கு அந்த நற்செய்தி சொல்ல பரம சேனையின் திரளே வந்ததுங்க. கேட்டு என் காதுனா கேட்கலையா, இல்லை என் கண்ணு தெரியலையா, இல்லை என் வாய் பேச முடியல, எல்லாம் ஒர்க் ஆகுதுல்ல. இப்போ நான் ஏன் சும்மா இருக்கணும்? ஐ ஷுட் டூ சம்திங். இந்த பிறப்பு நாளில் கிடைக்கிற சான்ஸ், ஈவினிங்கோ நைட்டோ கெட் சம்திங். 1 கிலோ வாங்கினா கூட 4 வீடை செலக்ட் பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளே போங்க. 5 மினிட்ஸ் எனக்கு கிடைக்குமா? இயேசு உனக்காக பிறந்திருக்கிறார். இவ்வளோ செய்தி கேட்டிங்களே, நான் ஏன் சும்மா இருக்கணும்? நித்திய பிதா சமாதான பிரபு. அப்படி நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா வசனம் சொல்கிற அந்த ரத்தப்பழி, நான் சொல்ல வசனம் சொல்கிறது, இந்த நாளில் நான் மௌனமாக இருந்தால் 2 குஷ்டரோகி வெளியே போகிறாங்க. ஊரில் எல்லாருக்கும் பஞ்சங்க. அவன் வெளியே வந்து பார்க்குறான், திரள் சாப்பாடு கிடைக்குது அவனுக்கு. உள்ள எல்லாம் சாப்பாடு இல்லாமல் மற்றவன் பிள்ளையை வெட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இவன் வெளியே போனவன் அதை பார்த்துட்டான். அவன் மட்டும் சாப்பிட்டு சந்தோஷமாக இல்லைங்க, அதில் கையை கூட வைக்கல. இந்த நாளில் இந்த நற்செய்தியை நான் போய் சொல்லனா குற்றம் நம்மேல் சுமருன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடி போய் சொன்னோன்னு ஊரே வெளியே வந்து சாப்பிடுதுங்க. இன்றைக்கும் ஒரு பெரிய நற்செய்தி, ஒரு ஃபுல் மீல்ஸை நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்க. இதை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்காம உங்கள் சொந்தக்காராக இருக்கலாம், ஃபோன் பண்ணி இந்த நேரில் போய் அவங்களுக்கு இந்த பிறப்பின் செய்தியை சொல்லுங்கள். இன்றைக்கி உலகம் அநேக டிசைனாக நம்ம ஒரு எதெல்லாம் நம்ம உண்மையை சொல்கிறோமோ அதை அப்படியே அவனுக்கு காப்பி அடித்து டிஃப்ரெண்ட் க்ளோன், இது ஒரிஜினல்னா இதே மாதிரி டூப்ளிகேட் ஒன்று, இது எது ஒரிஜினல் டூப்ளிகேட்டு தெரியாது. அந்த மாதிரி பிசாசானவன் இந்த உலகத்தில் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டான். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சிலைகளையும் கடவுள், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலைங்க லைவில் போகிறதுனால, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகினா அவனே அதுக்கு அதே மாதிரி ஒரு பிளானை போட்டான். ஓகே, இந்த கதையை சொல்கிறானுங்களா, அதை மாற்றணும், அதை பொய்யா மாற்றணும்னு அவன் என்ன பண்ணுறானுங்க, உடனே பிடிச்சாங்க வச்சாங்க, எதையோ ஒன்று சொல்லி அவன் பண்ண மனுஷனை இன்னைக்கு போலியானதை நம்பி 1000 பேர் இருக்கிறாங்க. உண்மையை அறிஞ்சு நான் ஏன் போய் மற்றவனுக்கு சொல்லக்கூடாது? அன்போடு சொல்லுங்க, சாந்தமாய் சொல்லுங்க. இதுதாங்க உண்மையான கிறிஸ்மஸ். இருக்கிறதுல எல்லாம் எழுந்திருப்போம் ஆண்டவர் சமூகத்தில். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19-21 ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. அந்த வசனத்தை போடுங்க, எல்லாம் எழுந்து நின்று இந்த வேதத்தில் இருக்க அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:19-21 19 வாசிக்கிறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, only one man he failed to obey. நீ சாப்பிடாதன்னு சொன்னது கனியை சாப்பிட்டதுனால, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர்னா நீங்களும் நாங்களும் எல்லாருமே பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்து பிறந்த அவருடைய கீழ்ப்படிந்ததினாலே அநேகர் பாவிகள் அல்ல நீதிமான்களாக்கப்பட்டோம். அந்த ஒரே மனிதர் யார்? 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக உன்னை ஆண்டு கொள்ளும். ஆனா இந்த பக்கம் பாவம், இந்த பக்கம் ஆண்டு சொல்றாரு, கிருபையை நான் கொடுக்கிறேன். கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால். அங்க நரகம், இந்த பக்கம் இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்பதை நீ உன் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது ஆண்டு சொல்றாரு, உனக்கு நான் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன், உனக்குள்ள வாசம் பண்றேன், என்னோடு இருக்கும்படி. பரம ஏதேன் இல்லை, அமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சென்ற கானான் இல்லை, பரம கானானை வச்சிருக்கிறார். அமேன். அவனுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் யோபு 19 வாசிக்கிறோம். 25-27ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் மீட்பர் உயிரோடு. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை வார்த்தையை சொல்லுங்க. We just have 2-3 minutes to finish. சரியாக 2 நிமிஷங்கள் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். Before that I want you to conclude. உங்க வாரையை திறந்து அந்த வார்த்தையை சொல்ல நான் விரும்புகிறேன். என் மீட்பர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் பிறந்தாரு, குழந்தையா பிறந்தார். நான் குழந்தை இயேசு நான் நமஸ்கரிக்க விரும்பல. குழந்தையாய் பிறந்தார், வளர்ந்தார், ஞான ஸ்நானத்தை பெற்றார்,
தேவனுடைய அபிஷேகம் அவர் மேல தந்த அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். ஆமென். பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அவருடைய அபிஷேகம் பண்ணி இருந்தார். அபிஷேகத்தோடு ஊழியத்தை செய்து எனக்காக மரித்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் உயிரோடு தம்மை காண்பித்தவராய் பரமதேவனோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார். இந்த சத்தியத்தை அறிந்த நான் சும்மா இருப்பது எப்படி? என் மீட்பர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கார். கல்ல கையை உயர்த்தி, சின்ன பிள்ளைங்க, வாலிய பிள்ளைங்க, ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கையை உயர்த்தி, பின்னாடி இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனால தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறான். அன்னைக்கு ஏவால அந்த சத்ருவானவன் நயங்காட்டினான். அவருடைய பார்வையினால, இச்சையினால அந்த பழம் இச்சிக்கத்தக்கதா இருந்தது. அவள் அதை சுவைத்தாள், அவன் சொன்னதை கேட்டாள், அந்த கனியை பார்த்தாள், அதை முகர்ந்தாள், அதை தொட்டால், புசித்தாள். பாவம் உள்ளே பிரவேசித்தது. அவன் உள்ள வந்துட்டான். அதனால தான் ஆண்டவர் பிளான் பட்டார். இனி நான் வெளியே இருந்து அவளை சந்திக்க போகிறது இல்லை, நான் உள்ள வர போகிறேன். இன்னைக்கும் அந்த மீட்பர் உங்களுக்குள்ள உயிரோடு இருக்கிறார். நல்லா கையை வைத்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். அதற்கு முன்பதாக ரகசிய வருகையிலே என்னை ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் கொண்டு செல்ல என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரோடு கூட நானும் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பேன். யோபு சொல்றாருங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா, நான் அறிந்திருக்கிறேங்க. ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் சொந்த கண்ணு பார்க்க போகுது. இந்த வருஷத்தை முடிக்கிறேன், அவர் சமூகத்தில் வைத்து முடிக்கிறேன், சந்தோஷத்தோடு முடிக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு முடிக்கிறேன். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், யோவான் 1:12, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒரு பெரிய அதிகாரம் எனக்கு மாத்திரமல்ல, என் பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கையை உயர்த்தி, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நீங்க மாத்திரம் எல்லா சத்தத்தை உயர்த்தி, அவர் என் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறார். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயிர் தந்த அவர் உனக்காக பிறந்தாரு. பிறந்தது மாத்திரமல்ல, உயிரை கொடுத்து என்னை மீட்டெடுத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்முடைய போதவர்கள் தொடர்ந்து நடத்துவார். முழங்கால் பண்ணிடுவோம். எல்லாரும் முழங்கால் பண்ணுவோம். ஜாம் பண்ணி முடிக்க போகிறோம். சகோதரி வயலட் அவர்கள் ஜாம் பண்ணுவார்கள், நாம் முடிப்போம். ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தாவே அநேகர் பலவிதமான கர்த்தாவே சந்தோஷத்தினாலே களி கூர்ந்திருக்கிறதான வேளையில கர்த்தாவே, உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்றதான காரியத்தை கர்த்தாவே நாங்கள் நாட்டிலே ஒன்று கூட அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவனாய் கர்த்தர் செய்த உதவிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவரே, சமாதானத்தை உலகத்தில் வைத்து போகத்தக்கதாய் தேவாதி தேவன் இந்த உலகத்தில் வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதை அறியாதபடிக்கு அநேக ஜனங்கள் இன்றும் கர்த்தாவே சமாதானத்தை தேடி பல்வேறு இடங்களுக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனாய் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ரிபஷாந்தரரியா ரபஷியா கல்வாரியே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிரஜாதிகாக எங்களுக்காக ஆண்டவரே தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே இந்த பூலோகத்தில் அனுப்பியிருந்தான். இந்த நல்ல நாளை நாங்கள் ஒரு முறை கூட நினைவு கூர்ந்து நன்றியோடு சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களுக்குள்ளே இயேசுவானவர் பிறந்தார் என்கிறதான அந்த நிச்சயத்தோடு கூட நடந்து கொள்ளத்தக்கதாய் தேவாதி தேவர்களுக்கு உதவி செய்கிறார் கர்த்தாவே. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. உங்களுடைய சிந்தை இந்த நாள் முதல் கர்த்தாவே
அணிவிக்கிறவர்களாய் எங்களை காண்கிற உண்மை காணத்தக்கதாய் தேவாதி தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வசனத்தோட வார்த்தையோட வந்து தமிழ் மகனை இன்னும் அதிகமாக காரியங்கள் எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக கர்த்தாவே. அநேக வார்த்தைகளுக்கு பிரயோஜனப்படுத்தி ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காகவே ஜீவிக்க தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மத்துதிக்கிறோம் கற்றுக்கொண்டு நீத்த ஆண்டவர வார்த்தையிலே நிச்சயத்தை நிலைத்திலிருந்து முன்னேற தேவன் அனுக்கிரகம் வரட்டும். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆசீர்வாதம் சகல துதிகளை மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். இந்த நாளிலே தேவன் நம்மை இந்த ஆண்டுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை சொல்லியும் கர்த்தர் அவருடைய சந்தோஷத்தை நம்முடைய இதயத்திலே வைத்து அவருடைய குடும்பமாய் நம்மை இன்றைக்கு கூட்டி சேர்த்தமைக்காக காலத்தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் கர்த்தர் வருகை மாத்திரம் நாம் அனைவரோடும் கூட என்று நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென்.